தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்க வேண்டும் என திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை எழும்பூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்து நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மழை வெள்ள பாதிப்பு குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்த போதிலும் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெள்ள பாதிப்பை தடுக்க தவறியது யார் என்பதை அறிய விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்த தகவலை தெரிவித்து தலைமைச் செயலாளரோ அல்லது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துறையினுடைய செயலாளரோ முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை 2 நாளா தொடர்பு கொள்ள முடியாத நிலையில, சந்திக்க முடியாத நிலையில, தகவலை தெரிவிக்க முடியாத நிலையில, ஏன்னா எல்லாமே அம்மாவுடைய அனுமதி வாங்கி தான், ஏன்னா அம்மாவோட படத்தை வச்சுதான் ஆய்வுக் கூட்டம் நடத்துறது, நிவாரண நிதி வழங்குறது, பொதுநல சங்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கொண்டு வரக்கூடிய வண்டியில நிறுத்தி அம்மாவோட படத்தை ஒட்டுறது, ஆக எல்லாமே அம்மா புகழா இருக்கிற காரணத்தினால அம்மாவோட கேட்டுதான் செய்யணும்னு 2 நாளா காலம் தாழ்த்திய காரணத்தினாலதான் ஏறக்குறைய 35,000 கன அடி தண்ணீரை ஒரே நேரத்தில் திறந்து விடக்கூடிய அவசியம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் இந்த சென்னை மாநகரம் இந்த அளவிற்கு மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறது. எனவே இது குறித்து உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எனவே இது குறித்து உடனடியாக விசாரணை கமிஷன் அமைச்சு, இது முதலமைச்சருடைய தவறா, தலைமைச் செயலாளருடைய தவறா, பொதுப்பணித்துறையினுடைய அலுவலருடைய தவறா என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.